ஒரு பணக்கார தோழி அவளோட மகனுடைய திருமணத்துக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உடனே நமக்கு மனசில் என்ன தோணும்? அவள் ஏதோ ஃப்ரெண்டு நட்புன்னு நம்ம கூப்பிட்டுருக்காளே வழிய அவ்வளோ பணம் இருக்குது, காசு இருக்குது, காரும் பங்களாவும் இருக்குது, பிள்ளையெல்லாம் நல்லா ஃபாரினில் போய் படிச்சுருந்துருக்கான், கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரினுக்கெலாம் போயிட போகிறா எல்லாரும், இதோ நம்மளை கூப்பிட்ருக்கா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு மாதிரியான தாழ்மையான மனப்பான்மையோடு நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனோம்னா, அப்போ நம்ம தோழி நம்மளை அந்த கல்யாண கலையபுரத்தில் ஒரு கல்யாணம் தன் மகனுக்கு கல்யாணம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அவசரத்தில் எல்லாரையும் ஒருத்தரையும் கூட்டுகிட்டே இருக்க முடியாது. அங்கே நிறைய பொறுப்புகள் இருக்கும், மனையில் கூட்டுகிட்டே இருப்பாள் இல்லையா அவளை. அந்த வேகத்தில் அவள் நம்மளை கூப்பிடலைன்னா கூட நமக்கு என்ன தோணும்? பத்தியா பத்திரிகைலாம் கொடுக்கறதுக்கு வந்தா, இப்போ நான் நுழையினேன், என்னை ஓடி கூப்பிட்டாளா பத்தியா, எனக்கு தெரியும், அப்போவே தெரியும், நான் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம் இல்லையா? இந்த நினைப்பு முழுக்க தோழியினுடையது இல்லை. அவள் உண்மையாகவே நம்மளை நட்போடு தான் கூப்பிட்ருக்கா, நம்ம மேலே அன்போடு தான் கூப்பிட்ருக்கா. அவள் பொண்ணு பிள்ளைக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும், கல்யாணத்துக்கு புது கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கூப்பிட்ருக்கா. ஆனால் இப்போ தோணின அத்தனை நினைப்பு நம்ம தோழியினுடையதா? நிச்சயமாக இல்லை, நம்மளுடையது தான். அப்போ எங்கே தப்பு நடக்கிறது? நம்மளுக்கு முதல் எதிரி யார்? நாம் தான். மனசை நல்ல பெருந்தன்மையாக நல்ல எண்ணங்களை நிரப்பி, நேர்மறை எண்ணங்களை நிரப்பி, அவரவர்கள் கொடுத்த வாழ்க்கையை அவரவர்கள் சந்தோஷமாக வாழணும். நம்மளை மாதிரி இன்னொருத்தர் வாழ முடியாது, இன்னொருத்தர் வாழ மாதிரி நாம் வாழ வேண்டாம், நாம் நம்மளை மாதிரி வாழ்வோம். என்ன சரிதாடா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.